Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ட்ரீ சார்ட் எப்படி செய்யிறது அப்படின்றத பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரீ சார்ட் அப்படின்றது வந்து 6 ட்ரீ சார்ட் வந்து நம்ம டோட்டலா செய்யணும். ஓகேவா? சோ ஈச் லெவலுக்கு வந்து 3 ன்னு சொல்லி நம்ம 6 ட்ரீ சார்ட் வந்து செய்யணும் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் ஈஸியாக எப்படி ட்ரீ சார்ட் வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ட்ரீ சார்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபுல் சைஸ் சார்ட்டில் செய்கிறப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து ட்ரீ சார்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த சைஸுக்காக வந்து என்ன செஞ்சிங்கன்னா பண்ணிங்கன்னா தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து விசிபிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே இந்த ஸ்டெம் பார்ட் தான் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு A4 ஷீட்டை வந்து மாடல் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு சார்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சார்ட்டை வந்து லேண்ட்ஸ்கேப் ஸ்கேப் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி 3ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். சரியா? சார்ட்டை வந்து இப்படி 3ஆ வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஈக்குவலாக 3ஆ ஃபோல்ட் பண்ணினா 3 பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதில் வந்து 3 ட்ரீ வந்து நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இப்படி தனித்தனியாக இந்த பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இதை வந்து உங்களுக்கு நான் A4 ஷீட்டில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சார்ட்டில் வந்து இதை என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சிங்கிள் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிங்கிள் பீஸை வந்து இப்படி 2ஆக வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது A4 ஷீட்னால வந்து உங்களுக்கு ரொம்பவே குட்டியாக தெரியுது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா நல்லா பெருசாக. ஓகேவா? இந்த சைஸ் வரும், இந்த சைஸ். ஓகேவா? நான் வந்து 3 சார்ட்டை கட் பண்ணி அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி தான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இது எவ்வளோ பெருசு வரும்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட்டை வந்து 2ஆக கட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ரீ டிசைன் வந்து வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து ஒரு ட்ரீ டிசைன் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா இப்படி வரைஞ்சி எடுத்துக்கணும் ஒன் சைடு. ஓகேவா? இப்படி டபுளாக சார்ட்டை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம பேக் டு பேக் ஒட்ட போகிறனால எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் சைஸஸாக வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு பெரிய A4 ஷீட்டில் வந்து இப்படி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதாவது இப்போ இதுதான் வந்து அந்த 1 பீஸ் ஆஃப் சார்ட் ஷீட்டுன்னு வச்சுக்கோங்க. அது 2ஆக நம்ம மடக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து ட்ரீ வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீயை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒன்றை கட் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஷேப்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கம்ப்ளீட் ட்ரீ வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரீ இது வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா நீங்கள் எழுதுறதுக்கு தேவையான மாதிரி பெருசாக. ஓகேவா? அந்த பேஜை ஃபுல்லாக கவர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ட்ரீ வந்து பார்க்க அப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து அச்சு வைக்கிறதுக்கு மீதி பேலன்ஸ் நம்ம 2 ஷீட்டை கட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த 2 ஷீட்டை வந்து இப்படி பேக் டு பேக் வச்சுக்கோங்க. ஓகேவா? பேக் டு பேக் வச்சுட்டு இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்படி கார்னர்ஸில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்டாப்பில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்றா நம்ம கட் பண்ணுறதை காட்டிலும் இப்படி கட் பண்ணுறது வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஒர்க் முடியும். ஓகேவா? ஸோ நான் என்ன செஞ்சுருக்கேன், மீதி இருக்கிற அந்த 2 ஷீட்டை வந்து இப்படி வந்து ஸ்டாப்பில் பண்ணியிருக்கேன். ஸ்டாப்பில் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணி இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன செஞ்சிட்டோம்னா இதே சைஸுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் இதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஒன்றா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா பேக் டு பேக் அந்த ஷீட்டை வச்சு 2ஐயும் ஒன்றா ஸ்டாப்லர் பண்ணி என்ன செய்கிறேன்னா நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எடுக்கிறதுக்காக அப்படி வந்து என்ன செய்கிறேன்னா ஈஸியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நான் இது ரஃப்னால் கொஞ்சம் வேகமாக கட் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக
நீட்டாக கட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதெல்லாமே நீங்கள் இதில் செய்ய போகிறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் சார்ட்டில் வந்து செய்ய போகிறீங்க ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இது நான் ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா 3 பீசஸ் வந்து நமக்கு ஒரே சைஸில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் 3 பீசஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ இதை வந்து எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ட்ரீ எடுத்துக்கோங்க ஓகேவா. 2ஆக மடிச்சிருக்கோம். ஒரு ட்ரீ எப்படி ப்ளேஸ் பண்ணி அதில் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இப்படி ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி அதில் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரீயை எடுத்து இது மேலேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வச்சு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இது மேலே இப்படி 1 by 1 என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேவா. ஸோ அப்படி 1 by 1 என்ன செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு எத்தனை ஷீட்ஸ் தேவையோ ஓகேவா, உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரீ சார்ட்டில் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு வந்து 3 தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு வந்து 4 சைட்ஸ் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு அந்த 5 சைட்ஸ் தேவைப்படலாம் ஓகேவா. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி எத்தனை தேவைப்படுதோ அத்தனை நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ வச்சுட்டு நீங்கள் 1 பேக் டு பேக் ஒட்டிகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ வந்து இது 1 சைட், இது 2nd சைட், இது 3rd சைட், இது வந்து 4th சைட் ஓகேவா. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த லாஸ்ட்டில் ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை 2 நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த லாஸ்ட் ஓகேவா, லாஸ்ட்டாக 2 ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, இதை 2 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு இதையும் என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து ட்ரீ சார்ட்டோட இது வந்து டன் ஓகேவா. ஸோ வந்து இப்படி பச்சிங்க அப்படின்னா ட்ரீ சார்ட் வந்து நிற்கும் ஓகேவா. இவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னா ட்ரீ சார்ட். உங்களுக்கு எத்தனை சைட்ஸ் தேவையோ நீங்கள் அத்தனை சைட்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ரீன் சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துருவீங்க. அப்போ வந்து எப்படின்னா ஃபுல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் சார்ட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் க்ரீன் சார்ட்டில் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி க்ரீன் ஷர்ட்டாகவே வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பேப்பர்ஸ் வந்து 5 rupeesக்கு வந்து ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேவா. கலர் பேப்பர்ஸ் பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் எடுத்து இந்த ஸ்டெம் சைஸுக்கு மட்டும் ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெம் சைஸுக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கட் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ தட் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஓகே. சார்ட் வந்து ஆல்ரெடி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதை மட்டும் ஸ்டெம்முக்கு மட்டும் என்ன செஞ்சுக்கணும்னிங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ அதோட ஃபைனல் லுக் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நான் ஒரு க்ரீன் ஷார்ட்டில் தான் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இது ஒட்டுறப்ப இதுவும் வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ஸ்டர்டியாக வந்து இருக்கும் நமக்கு ஓகேவா. ஸோ அதனால் வந்து இது எந்த விதத்துலையும் வந்து வச்சோம்னா கீழே பிரேக் ஆகாது ஓகேவா. ஸோ அதனால் வந்து இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் போகிறனால இதுவும் நல்லா கனமாயிடும் ஓகேவா. இதிலே பார்த்தாலே தெரியும் ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஃபுல்லாமே க்ரீன் ஷர்ட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா இது நீட்டாக தெரிகிறதுக்காக இது மேலே அதே சைஸில் வந்து ஸ்டெம் மாதிரி ப்ரௌன் ஷர்ட்டை வந்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ட்ரீ சார்ட் செய்கிறது. ட்ரீ சார்ட் செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான் ஓகேவா. ஸோ ஃபார் டெக்கரேட்டிவ் பர்பஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் க்ரீன்ஸில் வந்து நீங்கள் பார்டர் கொடுத்துக்கலாம் ஓகேவா. நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா டாப்பிக்கு தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டார்க் க்ரீனும் உள்ளே இருக்கிற இதுக்கெல்லாமே வந்து லைட் க்ரீனும் வந்து நான் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். டாப்பிக்குக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி பாருங்கள். 1 by 1 ஒவ்வொரு டிஎல்எம்மும் ஈஸி மெத்தடில் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச்.